மே 17 இயக்கத்தினுடைய அமைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் தோழர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு சங்ககால திருமால் வழிபாடும் பிற்கால வைணவமும். சங்ககாலத்தை திருமால் வழிபாடு என்றபோது வைணவ சமயம் என்பது விஷ்ணுவை அடிப்படையாக கொண்டது என்பது நாம் அனைவரும் அறிவோம். விஷ்ணு என்பது எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள் என்று அதற்கு பொருள் கூறப்படுகிறது. இந்த வைஷ்ணவம் முதலில் வட இந்தியாவில் தொடங்கி தென்னிந்தியாவுக்கு பரவியது. வட இந்தியாவில் தொடங்கிய அந்த வைணவம் தென்னிந்தியாவில் பரவி தமிழகத்தில் வேரூன்றி பெரிய ஆலம்பர விருட்சகமாக வளர்ந்திருக்கிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. அந்த வைணவம் தமிழகத்தில் எப்பொழுது பரவுவது, எவ்வாறு பரவுவது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னர் தமிழகத்தில் இருந்த சங்ககால அமைப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றி சில விவரங்களை மட்டும் கூறிக்கொண்டு பின்னர் வைணவத்துக்கு போகலாம் நினைக்கிறேன். சங்ககால இலக்கியங்கள் இன்று வரை காலவாரியாக தொடுக்கப்படவில்லை. சங்ககால பாடல்கள் அனைத்தும் தனித்தனி பாடல்கள். ஒரு பாடல் மற்றொரு பாடலோடு தொடர்பு இல்லை. பாடிய புலவர்களும் தனித்தனி புலவர்கள். ஒருவர் பாடிய பாடலுக்கும் மற்றொரு பாடிய பாடலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதே போன்று சங்க காலத்தில் இருக்கிற பாடல்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாமல் பல புலவர்களால் பல சூழ்நிலைகளில் பாடப்பட்டது. பாடப்பட்ட பொருள், பாடப்பட்ட இடம், பாடப்பட்ட புலவர், இவர்கள் அனைவருக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த வேறுபாடுகள் இருப்பதால் சங்க இலக்கியத்தினுடைய தொடக்க காலத்திலிருந்து வரிசைப்படுத்தப்படாமல் இன்றும் உள்ளது. இப்போ சங்க காலம் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 500லிருந்து 600 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் பாடப்பட்ட பாடல்கள். 600 ஆண்டு இடைவெளி என்றால் 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சமுதாயம் எப்படி இருந்திருக்கும், அதற்கு 200 ஆண்டுக்கு பிற்பட்ட சமுதாயம் எப்படி இருந்திருக்கும், அதற்கு பின்னர் ஒரு சமுதாயம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நம்மால் எளிதாக சங்க இலக்கியத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அந்த முதல் எப்போது பாடப்பட்டது, இரண்டாவது பாடல் எப்பொழுது பாடப்பட்டது, மூன்றாவது பாடல் எப்பொழுது பாடப்பட்டது என்பதை இதுவரை காலவரை செய்யப்படாமல் உள்ளதால் சங்க காலத்தில் இருக்கிற அந்த அமைப்பை பற்றி புரிந்து கொள்வது சற்று கடினமாக உள்ளது. அதனால் சங்க காலத்தை இலக்கியத்தை பற்றி ஆய்வு செய்த கைலாசபதி, சிவத்தம்பி, சீனிவாச ஐயங்கார் போன்ற ஆய்வாளர்கள் சங்க காலத்தில் கிடைக்கின்ற இலக்கியங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த சமுதாய அமைப்பு எவ்வாறு இருந்தது என்பது தங்களுடைய ஆய்வுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். சமுதாய அமைப்பு என்பது சங்க காலத்தில் இருந்து 4 வகையான சமுதாய அமைப்புகளை கூறுகிறது என்று அவர்கள் கருதுகிறார்கள். முதலாவது வேட்டை சமுதாயம், இரண்டாவது கால்நடை வளர்ப்பு சமுதாயம், மூன்றாவது வேளாண்மை சமுதாயம், நான்காவது அரசு உருவாக்கம் என்று 4 சமுதாயங்களாக பிரித்து அந்த 4 சமுதாயங்களின் அடிப்படையில் வழிபாடுகளும் மற்றவர்களும் இருந்து வந்திருக்கின்றன என்று அவர்கள் கூறுகிறார்கள். வேட்டை சமுதாயத்தில் இருந்து வளர்ந்தவர்கள் தான் கால்நடை வளர்ப்பு சமுதாயம். கால்நடை வளர்ப்பு சமுதாயத்திலிருந்து வளர்ந்தவர்கள் தான் வேளாண்மை சமுதாயம். அதிலிருந்து அந்த வேளாண்மை சமுதாயத்துக்கு பின்னர் அரசு உருவாக்கம் ஏற்பட்டு விட்டுறது. இந்த சங்ககால இலக்கியத்தில் கூறுகின்ற இந்த செய்திகள் அனைத்தும் சங்க இலக்கியங்களுடைய சமுதாய அமைப்பை அடிப்படையாக கொண்டவை. இந்த கால்நடை வளர்ப்பு சமுதாயத்தின் போது இருந்த கடவுள் தான் மாயோன் என்று பேசப்படுகிறார். அதாவது தொல்காப்பியத்தில் இதற்கு மாயோன் என்று கூறப்படுகிறது. இதோடு மட்டுமில்லை, சங்க காலத்திலேயே 4 வழிபாடுகள் இருந்திருக்கின்றன. அந்த 4 வழிபாடுகள், ஒன்று இயற்கை வழிபாடு, இரண்டாவது மூதாதையர் வழிபாடு, மூன்றாவது தாய் தெய்வ வழிபாடு, நான்காவது குலக்குறி வழிபாடு. இந்த 4 வழிபாடுகளும் சங்க காலத்திலே காணப்படுகின்றன. அதற்கான தரவுகள் ஏராளமாக கிடைக்கின்றன. இயற்கை வழிபாடு என்பது இயற்கையின் சீற்றத்தை கண்டு அஞ்சு வழிபட்ட வழிபாடு. அதாவது இடி, மின்னல், காற்று, சூரியன் போன்றவற்றை கண்டு
அஞ்சு வழிபட்ட வழிபாடு இயற்கை வழிபாடு. இரண்டாவது வழிபாடு மூதாதையர் வழிபாடு. மூதாதையர் வழிபாடு என்பது முதலிலே பெருங்கற்காலத்தில் அல்லது இரும்பு காலத்தில் தொடங்குகிறது. அந்த காலத்தில் தான் முதலில் மனிதனை பற்றி சிந்திக்கிறான். மனிதனை பற்றி சிந்திக்கும் போது மனிதனுடைய உயிர் வேறு உடல் வேறு என்பதை அப்போ தான் உணர்கிறான். அதற்கு முன்னே அவன் உணரலை. அதனால் அந்த மனிதனுடைய உயிர் வேறு என்று உணரும் போது அந்த உயிரானது உடலிலிருந்து பிரியக்கூடியது. அவ்வாறு பிரிந்த உயிர் இயற்கையோடு இணைகிறது, அதாவது காற்றோடு கலக்கிறது. காற்றோடு கலக்கும்போது அந்த இயற்கையினுடைய வல்லமையையும் சக்தியையும் அந்த உயிர் பெறுகிறது. அவ்வாறு பெறும்போது அந்த உயிரானது அந்த இனக்குழு எங்கு இருந்ததோ அந்த இனக்குழியை சுற்றியே இருக்கும் என்று நம்பினான். அந்த உடலை எங்கு அடக்கம் செய்கிறோமோ அந்த இடத்தில் அந்த உயிர் தங்கும் என்று நம்பியதன் அடிப்படையில் முதலிலே இறந்தவர்களை புதைக்க முற்படுகிறார்கள். அவ்வாறு புதைக்க முற்பட்ட போதுதான் அந்த வழிபாடு, அதாவது மூதாதையர் வழிபாடு தொடங்கி பின்னர் நடுகள் வழிபாடாகவும் இன்று வரை நம்ம மூத்தோர் வழிபாடு, அது மூதாதையர் வழிபாடு என்று நம்ம அழைக்கிறோம். இந்த வழிபாடு சங்க இலக்கியத்தில் நிறைய அதிக அளவில் காணப்படுகின்றன. அடுத்து தாய் தெய்வ வழிபாடு. தாய் தெய்வ பற்றி ஏற்கனவே ஒரு முறை ஏற்கனவே நடந்திருக்கிறது. இந்த தாய் தெய்வ வழிபாடு என்பது முதலிலே பிறப்பின் ரகசியத்தை அறியாத அந்த கால மக்கள் பிறப்பு இனவிருத்தி என்பது பெண்களுக்கு மட்டும் உரிய ஒரு அதீத சக்தி என்று நம்பினார்கள். அவ்வாறு நம்பியதால் அந்த அதீத சக்தியோடு சேர்த்து வளமை சடங்கையும் இணைத்து தாய் தெய்வ வழிபாடு உருவாயிற்று. அந்த தாய் தெய்வ வழிபாடு என்பது உருவான பின்னர் அந்த தாய் வழி சமுதாயம் உருவாயிற்று. இதை பற்றிய சங்க இலக்கியங்கள் நிறைய பாடல்கள் காணப்படுகின்றன. இதற்கு அடுத்து வருவது குலக்குறி வழிபாடு. குலக்குறி வழிபாடு என்பது தொடக்க காலத்திலே ஒரு இனக்குழு அல்லது ஒரு குடி, அந்த குடி என்பது அந்த குடிக்குள்ளேயே தங்களுடைய மனவுறவை வைத்து கொண்டார்கள். அவ்வாறு மனவுறவை வைத்து கொள்ளும் போது அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் உடல் ஊனமுற்றவர்களாகவும் அதாவது பலகீனமாக பிறப்பதை உணர்ந்தார்கள். அதை உணர்ந்ததால் அந்த குடிக்குள்ளேயே மனவுறவை வைத்துக் கொள்வதை தவிர்த்து அருகில் உள்ள வேறு குடிகளோடு மனவுறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த மாதிரி விரும்பும் போது ஒரு குடி இன்னொரு குடியிலிருந்து அடையாளப்படுத்த வேண்டும், ஒரு குடிக்கு இன்னொரு குடிக்கு வேறுபாடு காண வேண்டும். அவ்வாறு காணும்போது அந்த குடிகளுக்குள்ளேயே குலக்குறி என்கின்ற ஒரு வழிபாட்டு முறை வருகிறது. அதாவது மூதாதையர்கள் தங்களுடைய உடனோடு தங்களுடைய பிறப்போடும் எந்த பொருள் உதவியாக இருந்ததோ அந்த பொருள் அவருடைய குலக்குறியாக மாறியது. அதுவே பின்னர் குலதெய்வ வழிபாடாக இன்று வரை மாறுகிறது. இப்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது கல்யாணம் செய்யும் போதெல்லாம் என்ன சொல்கிறோம், குலம் அறிந்து பெண் குடுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது அந்த காலத்தில் தான் உருவானது, அதற்கு முன்னே இல்லை. அதனால் என்ன சொன்னால் குலக்குறி வழிபாடு என்பதும் அந்த சங்க இலக்கியத்திலே பல இடங்களிலே பாடப்படுகிறது, இருக்கிறது. இதை தொடர்ந்து குறிஞ்சி முல்லை நெருது என்று தனித்தனியாக பூகோள ரீதியாக கடவுள்கள் உருவாக்கப்பட்டார்கள். அவ்வாறு உருவாக்கப்பட்ட கடவுள்களில் ஒன்றுதான், அதாவது தொல்காப்பியத்தில் என்ன சொல்வது, மாயோன் மேய காடுற உலகம் என்று கூறுகிறது. இந்த மாயோன் என்பவன் தான் திருமாலோடு இணைக்கப்படுகிறார். இது இந்த சங்க இலக்கியத்திலே காணப்படுகின்ற பாடல்களிலே பெரும் அதாவது விஷ்ணுவுடைய ஒரு சில செய்திகள், ஒரு சில அவதாரங்கள் மட்டும்தான் பாடப்பட்டிருக்கிறது. முழுமையான விஷ்ணுவை பற்றிய புராணங்களை பற்றியோ எந்த செய்தியும் சங்க இலக்கியத்திலே இல்லை. அப்படி இந்த வைணவம் தொடர்பான செய்திகள் முழுக்க வடநாட்டிலிருந்து வந்ததனால் சங்க இலக்கியத்தில் அதிகமாக காணப்படவில்லையோ என்று எண்ண தோன்றுகிறது. வடநாட்டில் முதல் எவ்வாறு இந்த வைணவம் தோன்றியது என்பதை பற்றி சுவராஜ் அவர்கள் நிறைய செய்திருக்கார்கள், தங்களுடைய ஆய்வில் சொல்லியிருக்கிறார்கள். தொடக்க காலத்திலே நாராயண விஷ்ணு என்பதுதான் முழு கடலாக இருந்திருக்கிறது. இந்த நாராயணன் என்பது இருடி குலத்தில் பிறந்த ஒரு மனிதன். இந்த நாராயணன் என்பவன் தன்னுடைய செயலிலாலும் யாகம் செய்தனாலும் அந்த இருடி குலத்தினுடைய தலைவனாக மாறுகிறான். அவ்வாறு தலைவனாக மாறியவன் பின்னர் அவனே கூடிய தெய்வமாகவும் மாறுகிறான். இவ்வாறு தெய்வமாக மாறிய இந்த நாராயணன் என்பவன்
அந்த பகுதியில் என்ன சொல்கிறார் என்றால் நர என்ற கோத்திரத்திலிருந்து பிறந்தவன் என்று கூறுகிறார். அது இல்லாமல் இது திராவிட கடவுள் என்று ஒரு கருத்தும் உள்ளது. அதற்கு என்ன சொல்கிறார், நாராயணன் என்பதை நர என்பதிலிருந்து வந்த வார்த்தை நீரிலிருந்து வந்தது தான் நாராயணன். எனவே நீரினோடு இருப்பவன், நீரில் பள்ளி கொண்டவன் என்பதால் நாராயணன் என்ற பேர் வந்தது என்று ஒரு கருத்தும் காணப்படுகிறது. இது ஒரு தொடக்க காலத்தில் இருந்த நாராயண விஷ்ணு என்ற வழிபாட்டு முறை. அதுக்கு அடுத்தது சங்கர்ஷண பலதேவன் என்ற ஒரு வழிபாட்டு முறை அங்கு இருந்தது. சங்கர்ஷணன் என்பவர் விஷ்ணு குலத்திலிருந்து பிறந்தவன். அந்த விஷ்ணு குலத்த பழங்குடிகள் என்னவென்றால் வேளாண்மை செய்கின்ற பழங்குடிகள். அந்த வேளாண்மை செய்கின்ற பழங்குடிகளுடைய குலம் விஷ்ணு குலம். இந்த குலத்தில் பிறந்தவன் சங்கர்ஷணன் என்பவன். இந்த சங்கர்ஷணன் என்பவனும் தன்னுடைய செயல்களால் அந்த குலத்தினுடைய தலைவனாவதோடு அவனும் வழிபாட்டு பொருளாக மாறுகிறான். அதை போன்று அதிலே பலதேவன் என்று ஒருவன் இருக்கிறான். அவனும் அதே குலத்தில் பிறந்தவன் தான். அவனும் தன்னுடைய செயல்களால் ஒன்றாக இணைந்து கடவுளாக மாற்றப்படுகிறான். இந்த இருவரும் தொடக்க காலத்திலே கடவுளாக காணப்படுகிறார்கள். ஆனால் கிமு கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டு வரை இவர்கள் ஒருவராக கருதப்பட்டார்கள். அதன் பின்னர் வேறு தெய்வங்களாக கருதப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது. அதோடு மட்டுமின்றி அடுத்தது வாசுதேவ கிருஷ்ணன் என்ற ஒரு வழிபாட்டு முறை இருந்தது. இவர்கள் யாதவ குலத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் தாய்வழி சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இந்த தாய்வழி சமுதாயத்தை சார்ந்த இவர்கள் தங்களுடைய அதாவது கால்நடை வளர்ப்பு தொழிலை செய்பவர்கள். கால்நடை வளர்ப்பு தொழிலை செய்கின்ற இவர்களையும் அந்த நாராயண விஷ்ணு என்ற முதல் இருந்த மதத்தோடு வழிபாட்டு முறையோடு இணைத்துக் கொள்கிறார்கள். இதை போன்று பல பழங்குடி மக்கள், அதாவது வேளாண்மை செய்பவர்கள், கால்நடை வளர்ப்பவர்கள் போன்ற பல பழங்குடியர்களை இந்த நாராயண விஷ்ணுவோடு இணைக்கிறார்கள். அதோடு மட்டுமின்றி ஸ்ரீ என்பதும் லட்சுமி என்பதும் தனிப்பட்ட தாய் தெய்வங்கள். ஸ்ரீ என்பது ஒரு தாய் தெய்வம், லட்சுமி என்பது ஒரு தாய் தெய்வம். இந்த 2 தாய் தெய்வங்களும் ஒன்றாக இணைத்து அது ஆரியர் அல்லாத எல்லோருடைய தாய் தெய்வமாக மாற்றி அதற்கு பொருளாதார செல்வத்தை கொடுத்து செல்வம் போன்றவற்றை அதனோடு இணைத்து அந்த ஸ்ரீயையும் விஷ்ணுவனுடைய மனைவியாக மாற்றுகிறார்கள். இந்த போன்று பழங்குடிகளை அந்த நாராயண விஷ்ணு என்ற பிராமண வழிபாட்டோடு இணைத்து வைணவம் மிகப்பெரிய ஒரு வைணவ சமயமாக வட இந்தியாவில் பரவுகிறது. அங்கிருந்து இது தமிழகத்துக்கு வருகிறது. அவ்வாறு தமிழகத்துக்கு வரும்போது தமிழகத்தில் சங்க காலத்திலேயே பாடப்பட்டுகின்ற பாடல்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் நமக்கு கிடைக்கிறது. அகநானூறு புறநானூறு போன்ற பாடல்களிலே பல இடங்களிலே இந்த செய்திகள் காணப்படுகின்றன. அதில் தொல்காப்பியத்தில் மாயோன் மேய காடு உலகம் சொல்வதை போன்று அகநானூரிலே பலராமனை பற்றிய ஒரு செய்தி வருகிறது. 2 வழிபாட்டு முறைகள் சங்க இலக்கியத்திலே காணப்படுகின்றன. ஒன்று பலராமனை பற்றிய செய்திகள் காணப்படுகிறது, மற்றொன்று திருமாலை பற்றிய செய்தியே காணப்படுகின்றது. இந்த 2 மட்டும் இங்கு காணப்படுகிறது. ஆனால் வட இந்தியாவில் பல வழிபாட்டு முறைகள் ஒன்றாக இணைந்தது. இங்கு தமிழகத்திலே 2 வழிபாட்டு முறைகள் மட்டும் காணப்படுகின்றன. இந்த வழிபாட்டு முறைகளிலே புறநானூற்றிலும் அகநானூறு 10 பாட்டு போன்றவற்றில் ஏராளமான செய்திகள் காணப்படுகின்றன. அந்த செய்திகளில் சில செய்திகள் காணப்படுகின்ற விவரங்களை மட்டும் நான் கூறுகின்றேன். கருடக்கொடியோன், அந்த செய்திகள் வருகின்ற கருடக்கொடியோன் திருமால் ஸ்ரீவஸ்திரத்தை வைத்திருப்பவன், காஞ்சியில் பள்ளி கொண்டவன், நான்முகனின் தந்தை, திருவிக்ரம் அவதாரம் எடுத்தவன், மாயவன் என்று தனித்தனி செய்திகளை மட்டும் கூறுகின்றதை ஒழிய வைணத்தை பற்றி ஒரு தொடர்ச்சியான கருத்து சங்க இலக்கியத்திலே இல்லை. அதன் பின்னர் வந்த இலக்கியங்களில் மட்டும் ஏராளமான செய்திகள் காணப்படுகின்றது. இந்த செய்திகள் அனைத்தும் பிற்காலத்தில் ஆழ்வார்களாலும்
அதிக அளவில் பரப்பப்பட்டது. அவ்வாறு பரப்பப்பட்ட போது சங்க இலக்கியத்தில் காணப்படுகிற செய்தியோடு அதன் பின்னர் வந்த அதாவது அரச பரம்பரையினர் பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் போன்ற ஒரு காலத்திலேயே வைணவம் தமிழகத்திலே மிகப்பெரிய பெரிய சமயமாக மாற்றப்படுகிறது. அவ்வாறு மாற்றப்படும் போது சங்கரர் போன்றவர்கள் வந்து தங்களை விசிஷ்ட அத்வைதத்தை கூடுகிறார்கள். அந்த அத்வைதத்தை மட்டுமின்றி இதை எதிர்த்து அத்வைதம் என்ன சொல்கிறது என்றால், ஏற்கனவே பலர் பேசியிருக்கிறார்கள். அத்வைதம் என்ன சொல்கிறது என்றால், பிரம்மம் உண்மை, மற்ற அனைத்தும் பொய், மற்ற அனைத்தும் மாயை என்று பேசுகிறது. அவ்வாறு மாயை இருக்கின்ற அந்த மாயை என்பது உயிர், உடல் அனைத்தும் மாயை. அந்த மாயை இருக்கிறதுனால் பிரம்மம் மற்றும் உண்மை என்ற சங்கரருடைய வாதம். பின்னர் அந்த பிரம்மத்தை அடைய வேண்டுமென்றால் அல்லது பரம்பொருளை அடைய வேண்டுமென்றால் வேத உபநிடதங்களை கற்று அதன்படி நின்றால் மட்டுமே ஞான யோகத்தின் மூலமாக பிரம்மத்தை அடைய முடியும் என்று சங்கரர் கூறியிருக்கிறார். அந்த சங்கரர் வாதத்தை நீண்ட நாட்களாக இருந்த பின்னர் யாரும் எதிர்க்கவில்லை. ஆனால் ராமானுஜர் தான் முதலிலே வந்து அவருடைய கொள்கையை எதிர்த்து புரட்சிகரமான ஒரு கருத்தை வெளியிடுகிறார். ராமானுஜர் அவருடைய சங்கரனுடைய கோட்பாடை ஒப்புக்கொண்டு அவர் கூறுகின்ற பிரம்மம் என்பது உண்மை, அதே போன்று உயிர்கள் என்பது உண்மை, உயிர்களோடு இருக்கின்ற அனைத்தும் உண்மை. எனவே பரம்பொருளாக இருக்கின்ற பிரம்மம் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். நிறைந்திருக்கிற காரணத்தினால் இதற்கு ஜாதி மத வேறுபாடு எதுவும் கிடையாது. ஜாதி மத வேறுபாடு இன்றி வேதத்தையும் உபநிடதங்களையும் படிக்கலாம் என்று கூறியவர் ராமானுஜர். ஆனால் சங்கரர் என்ன சொன்னார்? சங்கரர் பரம்பொருளோடு இணைய வேண்டும் என்றால் வேதத்தையும் வேதாந்தத்தையும் படிக்க வேண்டும், அதன்படி நிற்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு இந்த 4 வர்ணத்தை சேர்ந்த 3 வர்ணத்தார் மட்டும்தான் அதற்கு அதை படிக்கக்கூடிய தகுதியுடையவர்கள், சூத்திரர்கள் அந்த தகுதி இல்லாதவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். அவருக்கு எதிராக முதலிலே குரல் கொடுத்தவர் ராமானுஜர். அவர் என்ன சொல்கிறார்? ஜாதி மத வேறுபாடு இன்றி எல்லோரும் வழிபடலாம், எல்லோரும் மோட்சம் அடையலாம் என்று ராமானுஜர் கூறுகிறார். அதற்கு அவர் கூறும் கருத்து என்னவென்றால், பிரம்மம் என்பது எல்லா இடத்திலும் நிரம்பியிருப்பது, அது பரம்பொருள். அதனால் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. ஆகினால் எல்லோரும் வேதத்தை படிக்கலாம், அந்த வேதத்தை படித்து எல்லோரும் முக்தி அடையலாம் என்ற கருத்தை சொன்னவர் ராமானுஜர். இவருடைய கருத்தின் அடிப்படையில் ஜாதி மத வேறுபாடு, உயர்வு தாழ்வு என்பது எதிர்க்கப்பட்டது. அதனால் இதனுடைய பல வைணவர்கள், பல பழங்குடி மக்களும் மற்றவர்களும் இந்த வைணவத்தோடு இணைந்தார்கள். இந்த வைணவத்தை பரப்புவதற்கு இவருக்கு பின் வந்த சீடர்களும் ஆழ்வார்களும் ஏராளமான பாடல்களாலும் பல செய்திகளாலும் வைணவத்தை வளர்த்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமின்றி வைணவத்தை வளர்த்த அந்த இதிகாசங்கள் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதிகாசங்கள் என்றால் ராமாயண மகாபாரதம். ராமாயண மகாபாரதம் மிக மகாபாரதம் அதை பற்றி கூறும்போது, மகாபாரதம் என்பது வட இந்தியாவில் இருந்த பல பழங்குடிகளுக்கு இடையில் ஏற்பட்ட போர்களில் ஒன்றாக திரட்டி அதனுடன் சில புதிய புனை கதைகளை இணைத்து மகாபாரதமாக வளர்ந்தது என்று வட இந்தியாவில் இருக்கின்ற ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். அந்த மகாபாரதமானது தமிழகத்தில் மிக பெரிய அளவில் இடம்பெற்றது. மகாபாரதம் தமிழகத்திலே தமிழகத்தின் வடப்பகுதியில் நிலை பெற்றது. ஏனென்றால் மகாபாரதம் என்பது மண்ணை அடிப்படையாக கொண்டது. மண்ணை அடிப்படையாக கொண்டது என்றால் கால்நடை வளர்ப்பு சமுதாயத்தில் இருந்து வேளாண்மை சமுதாயத்துக்கு வந்தபோது மண் மிக முக்கியமான அடிப்படை செல்வமாக அவளுக்கு இருந்தது. அந்த மண்ணை பிரிப்பது, பங்கிடுவது, தனக்கு வேண்டியதை கேட்பது என்ற அடிப்படையில் மண்ணை அடிப்படையாக கொண்டுதான் ராமாயணம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பாகப்பிரிவினைகள், அந்த மண்ணுக்காக அவர்கள் சண்டை செய்வது போன்ற செய்திகள்லாம் மகாபாரதத்தில் இருக்கிறது. அதே போன்றுதான் தமிழகத்தினுடைய வடப்பகுதியிலேயே அந்த மகாபாரதம் இடைப்பெற்றது. இன்று வரை தமிழகத்தின் வடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா
பாரத கோயில், திரௌபதி அம்மன் கோயில், தர்மர் கோயில் என்ற கோயில்கள் பெரும்பாலும் 10 அல்லது 15 ஊர்களுக்கு ஒரு இடத்துல இருக்கும். இந்த இடத்துல ஆண்டுதோறும் மகாபாரத தெருக்கூத்து நடைபெறும். அந்த தெருக்கூத்து நடைபோது அந்த தெருக்கூத்தில் 2 பகுதிகள் உண்டு. அதாவது பகல் நேரத்திலே பாரதம் பாடுபவர்கள் என்று பகல் நேரத்திலே பாரதம் பாடுவார்கள், இரவு நேரத்திலே தெருக்கூத்து நாடகம் நடைபெறும். அந்த தெருக்கூத்து நாடகம் நடைபெறும் போது அந்த பகுதி மக்களுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆண்டுதோறும் இந்த பாரதத்தை அங்கே நடத்தினால் மழை நன்றாக வரும் என்ற ஒரு கருத்தை எழுதிக்கொள்ளி அந்த பகுதியில் எல்லோரும் அந்த பாரதத்தை நடத்துகிறார்கள். இன்று வரை அது தொடர்ந்து தமிழகத்தின் வடப்பகுதியில் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தின் கிழக்கு பகுதியில் அது இல்லை. தமிழகத்தின் கிழக்கு பகுதியில் என்ன நடக்கின்றால் ராமாயணம் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. ராமாயணத்தை கம்பர் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஏற்றால் போல் மாற்றி எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே தமிழகத்தின் கிழக்கு பகுதி முழுவதும் மருத நிலம், மருத நிலத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கான்செப்ட் அதிகமாக தேவை என்பதால் கம்பராமாயணம் தமிழகத்தின் கிழக்கு பகுதியிலே அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. வடக்கு பகுதியிலே நிலத்தை அடிப்படையாக கொண்டதனால் தமிழகத்தின் வடப்பகுதியில் முழுக்க மகாபாரத கோயில்களும் மகாபாரத தெருக்கூத்து காட்சிகளும் இன்று வரை நடைபெற்று வருகிறது. இந்த மகாபாரதத்தில் 2 செய்திகளை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். மகாபாரதத்திலே நடைபெறுகின்ற அந்த கூத்திலே வைணவத்தை பரப்புவதற்கு சில செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அர்ஜுனன் தவசு, இந்த அர்ஜுனன் தவசு என்பது குருச்சேத்திர போருக்காக பாசுபத அஸ்திரத்தை அர்ஜுனன் பெறுவதற்காக சிவனை சென்று தவம் இருந்து பெறுவது. அந்த காட்சியை மகாபாரதத்தில் என்ற தெருக்கூத்தில் என்ன செய்கிறார் என்றால், அந்த அர்ஜுனன் ஒரு பெரிய பனைமரத்தை நட்டு அந்த பனைமரத்து மேலே ஏறி நின்று வழிபட்டு அந்த அஸ்திரத்தை வாங்குற மாதிரி அந்த காட்சி அமைந்திருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி லிங்கத்தை ஒன்று வைத்து அந்த லிங்கத்துக்கு பூசை செய்வோம். அந்த லிங்கத்துக்கு பூசை செய்யும்போது அந்த பூசை பொருளாக பொரி, கடலை, தேங்காய், பூ இதெல்லாம் வைத்திருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ஜோல்னா பை மாதிரி ஒரு பையை போட்டு அந்த பையை தன்னுடைய தோல் வெட்டினோட அந்த மரத்தின் மேலே ஏறி அந்த மரத்துக்கு மேலே நின்றுட்டு என்ன செய்வான்னா, அந்த பாசுபத்த அஸ்திரத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அந்த பாட்டையெல்லாம் பாடிட்டு என்ன சொல்லலாம், அந்த உள்ளே இருக்கிற அந்த பொரி, கடலை எல்லாம் எடுத்து கீழே போடுவோம். அந்த போடுறப்போ அந்த கீழே இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க, அதை பிடிச்சி அந்த பிரசாதத்தை வாங்கிப்பாங்க. அந்த பிரசாதத்தை வாங்கினால் குழந்தை இல்லாத குழந்தை பேர் பிறக்கும், கால்நடை விருத்தி அடையும், அப்புறம் நோய் நொடிகள் நீங்கும் என்ற ஒரு நம்பிக்கை அப்பொழுது உருவாக்கினார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்று வரை அந்த காட்சி அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது முதல் காட்சி. இரண்டாவது திரௌபதி துயிலுரிய காட்சி. திரௌபதி துயிலுறு காட்சி பற்றி நீங்கள் எல்லா இடத்துல பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. திரௌபதி துயிலுறுக்கப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தர்மன் எல்லா தன்னுடைய படைகள், யானைப்படை எல்லா படையும் வச்சு தோற்றுருவான் சூதாட்டத்தில். அதனால் சூதாட்ட பின்னாடி தன்னுடைய தம்பிகளும் இழந்துருவான், மனைவியும் எழுந்துருவான். இழந்த பின்னாடி அவன் அடிமையாகிடுறான். யார்? திரௌபதியை அடிமையாகிடுறான். அதனால் இந்த காவலர் விட்டு என்ன சொல்லுவாங்க, அடிமையை போய் கூட்டணும் அப்படின்னு சொல்லப்போ அந்த அடிமையை கூட்டணும் பார்த்தா திரௌபதிக்கு அப்பா என்னை இழந்து தன்னை இழந்தாரா, தன்னை இழந்து என்னை இழந்தாரான்னு கேட்பார். இது இல்லாமல் நீங்கள் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கிறது தான். அதை கேட்கணும், இந்த மாதிரி அவரே இழந்த பிள்ளை எனக்கு உரிமை இல்லை சொன்னாலும் அவங்க கேட்கல, ஆனால் கொண்டு இழுத்துட்டு வராங்க. துச்சாதனை விட்டு இழுத்துட்டு வராங்க. அந்த மாதிரி இழுத்துட்டு வந்த பின்னாடி அந்த கூட்டத்தில் கேட்குறப்போ அங்கே என்னை, அதாவது தருமனே தன்னை இழந்த பின்னாடி என்னை எப்படி இழுக்கலாம் எப்படின்னு கேட்குறப்போ எல்லாம் அந்த சபையே சும்மா இருக்குது. ஆனால் பீஷ்மன் மட்டும் சொல்கிறாரு, எப்பவுமே ஆணுக்கு பெண் அடிமை, ஆணுக்கு பெண் அடிமை என்பதால் நீ அடிமைக்கு அடிமை, அதனால் அடிமையாகிய நீ அரசவையில் சேவை செய்வதற்கு உரிமை உண்டு, உன்னை கொண்டு வருவதற்கு உரிமை உண்டு என்று சொல்கிறார். இது இதை அடிப்படையாக கொடுக்கிறது என்றால் இந்த காட்சியை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இவன் அவ்வளோ பெரிய சபையில் திரௌபதி இழுத்துன்னு வரான். ஆனால் அதே நேரத்தில் இவருடைய கல்யாணத்தை, அவருடைய திருமணத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள். இவருக்கு திருமணம் நடக்கும்போது எப்படி நடந்தது? சுயவரம். அதாவது எல்லா ராஜாக்களும் உட்காந்துருக்காங்க. இவர் என்ன உட்காந்துருக்கிறப்போ பல அரசர்கள் நிற்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, மேலே அதாவது மேலே இருக்கிற அந்த மேலே இருக்கிற மீனை கீழே இருந்து பார்த்து யார் ஒருவன் அடிக்கிறானோ
அவனை தானே கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி சுயவரம் மாதிரி எனக்கு தேவையான கணவரை நான் தேர்ந்தெடுப்பேன் என்று அந்த சுயவரம் நடக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தாய் வழி சமுதாயம். பெண்கள் முதலிலே தங்களுடைய கணவரை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். தாய் வழி சமுதாயமாக இருந்தது அந்த தொடக்க காலத்திலே. ஆனால் அந்த தாய் வழி சமுதாயம் இந்த சூதாட்டத்தின் போது மாறி தந்தை வழி சமுதாயமாக வருகிறது என்கின்ற அந்த ஒரு கான்செப்டை நிலைநிறுத்துவதற்காக தான் அந்த கதைகளும் இந்த மகாபாரத கதையிலே வந்திருக்கிறது என்பதோடு வந்திருக்கிறது என்று கூறுவதோடு வைணவம் பல இடங்களிலே பரவி இருக்கிறது என்பதற்கு வேறு ஒரு காரணத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். ராமானுஜர் ஜாதி மத பேதமின்றி எல்லோரும் வைணவத்தில் சேரலாம் என்று தன்னுடைய கோட்பாட்டை வெளியிட்டார். அவர் ராமானுஜர் என்ன சொல்கிறார் என்றால், யார் ஒருவன் வேத உபநிடதங்களை படித்து அதன்படி நிற்கிறாரோ அவன்தான் வைஷ்ணவன். அவ்வாறு வேதத்தை படித்து அந்த வேதத்தைப்படி நிற்காதவன் வைஷ்ணவன் அல்ல என்று கூறுகிறார். அதனால் எல்லோரும் வைஷ்ணவ குலத்திலே அந்த காலத்திலே சேர்ந்தார்கள். அவ்வாறு சேர்ந்தவர்களுடைய பல செய்திகளை பற்றி நம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இப்பொழுதும் கர்நாடகத்தின் கர்நாடகத்தின் அருகில் இருக்கின்ற தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதியிலே சென்றீர்களானால் அங்கு சென்றாயசாமி கல்ட், அதாவது சென்றாயசாமி மார்க்கம் என்ற ஒரு மார்க்கம் ஒன்று இருக்கிறது. சென்றாயசாமி மார்க்கம், திம்மராயசாமி மார்க்கம் என்று சொல்வார்கள். 2 சகோதரர்கள் வைணவத்தை சேர்ந்தவர்கள். அந்த வைணவத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறார் என்றால், ஒரு கோயிலை கட்டி அதில் கோயிலே திருமாலை கருவறையில் வைத்து அங்கு வழிபாடு செய்கிறார்கள். அவ்வாறு வழிபாடு செய்யும் போது அந்த கோயிலின் கோயிலின் உள்ளே கருவறையில் வழிபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வைஷ்ணவர்கள், அதாவது திம்மராயசாமி கல்ட், அதாவது திம்மராயசாமி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதன்படி என்னவென்றால், கருவறையின் உட்பகுதியில் ஜாதி மத பேதமின்றி எல்லோரும் உள்ளே சென்று வழிபடலாம் என்ற ஒரு மார்க்கத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். அவ்வாறு மார்க்கத்தை உருவாக்கினதன் காரணமாக அந்த பகுதியில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, நாமக்கல், வடார்காடு பகுதியிலே அந்த சென்றாயசாமி கல்ட்டு, திம்மராயசாமி கல்ட்டு என்ற கல்ட்டு ஒன்று இன்று வரை நிலை பெற்றிருக்கிறது. இதில் முக்கியமாக ஒரு ஊரை மட்டும் சொல்ல வேண்டும். காவேரிப்பட்டினம் பக்கத்திலே சென்றாயசாமி மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையில் இருக்கிற கோயிலில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கிராமத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய குலதெய்வமாக வைத்திருக்கிறார்கள். அதில் ஜாதி மத வேறுபாடு கிடையாது, தாழ்ந்தவர் உயர்ந்தவர் வேறுபாடு கிடையாது. அனைவரும் அந்த கோயிலுள்ளே செல்லலாம், கருவறையில் சென்று நின்று வழிபடலாம் என்ற ஒரு சமத்துவத்தை அந்த சென்றாயசாமி கல்ட்டிலே வந்திருக்கிறது. இது ராமானுஜருடைய ஏற்படுத்திய அந்த விசிஷ்டாத்வைத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கலாம் என்று கூறி பேச வாய்ப்புள்ள தனவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.